தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் மக்களால் பெருங்களத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. காலாண்டு தேர்வு முடிந்து ஒரு வாரம் மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. அதேபோல ஆயுத பூஜை, விஜயதசமி என தொடர் விடுமுறை காரணமாக சென்னையில் பணிபுரியும் தென் மாவட்ட மக்களும் சொந்த ஊர் சென்றனர். இந்நிலையில் காலாண்டு விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறப்பதாலும் தொடர் விடுமுறை முடிந்ததாலும் சொந்த ஊர் சென்ற மக்கள் சென்னை திரும்பினர். இதனால் பெருங்களத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து சென்ற வாகனங்களால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். மேலும் போக்குவரத்து நெரிசலால் வண்டலூர் மேம்பாலத்திலிருந்து சென்னை நோக்கி செல்ல கனரக வாகனங்கள் மற்றும் சரக்கு வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. சேலம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் இல்லாததால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். தொடர் விடுமுறை முடிந்து பணிபுரியும் இடங்களுக்கு மக்கள் திரும்பினர். இதனால் சேலம் பேருந்து நிலையத்தில் மக்களின் கூட்டம் அலைமோதியது. போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் மக்கள் கடும் அவதியடைந்தனர். இதேபோல் விடுமுறை முடிந்து தாங்கள் வசிக்கும் ஊர்களுக்கு புறப்பட்டவர்களால் ஹோசூர் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தமிழ்நாடு கர்நாடகா மாநில எல்லை பகுதியான அத்திப்பள்ளி சுங்கச்சாவடி வரை 8 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதேபோல் தொடர் விடுமுறை முடிந்து தருமபுரி மக்கள் பணிபுரியும் ஊர்களுக்கு திரும்பினர். இதனால் பேருந்து நிலையத்தில் மக்களின் கூட்டம் அலைமோதியது. இதுபோன்ற முக்கிய தினங்களில் கூடுதல் பேருந்து வசதிகளை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்தனர். Ini pun masih